ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் பேசணும் அப்படின்ற வீடியோக்காக தான் வந்திருக்கேன். இப்போ வந்து ராதா சிஸ்டர் கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. அவங்க முடிச்சுட்டு அவங்களும் வந்து இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து நான் யாருக்காகலாம் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணுங்க, எல்லா மாவட்டத்துலேயும் இருக்க பொண்ணுங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து என் வீடியோ யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. இன்கேஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே போக போக புரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் அது வந்து தப்பாகவும் இருக்கலாம், இல்லை கரெக்டாகவும் இருக்கலாம். அது எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறவங்கள பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இதை நான் அனுபவிக்கிறதுனால இதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் மட்டும் அனுபவிக்கிறது இல்லாமல் இங்கே வர பொண்ணுங்கள்லாம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைங்க, ப்ராப்ளம்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அந்த சிஸ்டர் சொன்னதுக்கப்புறம் தான் ஏன் நம்ம வந்து இதை ஒரு வீடியோவாகவே போடக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் ராதாவை யோசித்து இது தப்பாக வருமா கரெக்டாக வருமா அப்படின்றதெல்லாம் தெரியாமலே வந்து நான் யோசித்து முடிவு பண்ணி, இல்லை இதை நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டுடணும் ராதா அப்படின்னு சொல்கிறேன். இது பர்சனலாகவே பர்டிகுலராக எனக்காகட்டும், இப்போல்லாம் எனக்குமே இந்த கால்ஸ் வருது, மெசேஜ் வருது, ராதாக்குமே வருது, கார்த்திகா சிஸ்டருக்கும் வந்திருக்கு. அவங்களுடைய வீடியோலையுமே சொல்லியிருக்காங்க. கார்த்திகா சிஸ்டர் வந்து 2 வாட்டி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வீடியோவில். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்றத. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா பசங்களை பற்றி தாங்க பேச வந்திருக்கேன். இங்கேருந்து கஷ்டப்பட்டு அங்கே வேலைக்கு போகிறாங்க, கொள்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அவங்க வந்து இங்கே விவசாயத்தை விட்டால் வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்றதுனால தான் தமிழ்நாட்டுக்கு போகிறாங்க. அது தமிழ்நாடுன்னும் போது எந்த ஸ்டேட் எந்த ஊராக வேணால் இருந்துட்டு போட்டோம். நான் பர்டிகுலராக இந்த ஊரா அந்த ஊருன்னு சொல்ல விரும்பலை. எல்லா ஊர்லேயுமே எல்லா ஊர்க்காரங்களுமே இருக்காங்க, சரிங்களா? அவங்களுக்கு பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு நான் சொல்ல வர்றது எல்லாமே ஒன்றே ஒன்று தான். என்ன சொல்ல வரேன்னா, நிறைய இடத்த நிறைய பேர் பார்க்குறாங்க, கொள்கிறாங்க, நிறையா விஷயங்களை செய்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு லவ்வு, இந்த ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் வேணவே வேணாம். அதுவும் இந்த அதர் ஸ்டேட்டு பசங்க வேணவே வேணாம். அதை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேனே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராதாவும் வந்துடுவாங்க வீடியோக்குள்ளே. ஏன் இதை வந்து நான் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் எடுத்துக்கிறேன், செகண்ட் ராதாவை எடுத்துக்கிறேன், மூணாவது கார்த்திகா சிஸ்டர். நான் இதில் ஜெயாவை பற்றி சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஆனால் அவளும் தமிழ் பொண்ணு தான், அவளையும் சேர்த்து நான் சொல்கிறேன். இங்கே இருக்க ஒவ்வொரு தமிழ் பொண்ணுங்களும் சரிங்களா, அவங்கவுங்க சூழ்நிலை, அவங்கவுங்க குடும்பத்தில் எவ்வளோ கொள்ள பிரச்சனை. இந்த பக்கம் உட்காரியா பாப்பா, வச்சுட்டு வந்துடுறியா? எவ்வளோ பிரச்சனைங்க. இங்கே வந்து நம்ம என்ன தான் மாமனார் மாமியாரை இருக்கிறவங்கள வந்து நம்ம தங்கத்தட்டில் தாங்கினா கூட நம்மளை வந்து ஒரு மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த இடத்துக்கு வேணால் அவங்க சிரித்து பேசலாமே தவிர இந்த இடத்த நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நம்மளை ஏற்றுக்கினாலும் நம்மளுடைய குழந்தைய ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? சாப்பாடாகட்டும், இங்கே ராதா வீட்டில் இல்லை கார்த்திகா சிஸ்டர் வீட்டில் எல்லார் வீட்லேயும் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் என் வீட்டில் கார்த்திகா சிஸ்டரும் பார்த்துருக்காங்க, ராதா சிஸ்டரும் பார்த்துருக்காங்க. என் மாமனார் மாமியார் என் மூத்தார் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிடுவேனே. நான் இப்போ சாப்பிடும்போது கூட நான் ராதா கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு பசிக்கும் ராதாம்மா. என்ன, நான் என் பசியை வந்து இப்படிக்கா இன்னும் கொஞ்சம் நோந்து வந்துடுறேம்மா. என் பசியை வந்து நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்ற விஷயந்தான் சொன்னேன். இப்போ நீ ஏன் உன் குடும்ப விஷயத்தெல்லாம் இப்படி எங்ககிட்ட ஷேர் பண்ணுற அப்படின்றதுக்காக இல்லை. ஒரு சில நிறைய பொண்ணுங்க வந்து ஒடிசாக்கார பையனை வந்து லவ் பண்ணுறேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றதுனால தான் வந்து நாங்கள் இதை ஒரு வீடியோவாகவே கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம்.
என்னன்னா அந்த பொண்ணு கூட என்கிட்டயும் நிறைய பேர் வந்து கேட்டது என்னன்னா, சிஸ்டர் நான் வந்து எப்படி தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி போகிறேன், எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும், அவர் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்ன ஒரே விஷயம் நான் வேண்டாம் தான் நான் சொன்னது. ஏன் சிஸ்டர் ஏன் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது, இவ்வளோ இருக்குது, தலையில் முக்காடு போடணும், வந்து இந்த மாதிரி சாரி தான் கட்டணும், இந்த மாதிரி வளையல் போடணும், தாலை இந்த மாதிரி தான் போடணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் சிரிக்கணும், நம்ம வந்து எனக்கு எங்கள் வீட்டு சைடில் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கேன், அவங்க காலில் நான் விழணும். வரவங்க காலில் விழுறது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமியார், எங்கள் மூத்தார், எங்கள் ஓரோத்தி, எல்லார் காலையும் நான் திரும்ப இப்போ வரவங்க காலில் மட்டும் விழுந்தா பரவாயில்ல, நான் அவங்க காலையும் விழுந்துட்டு இருக்கிறவங்க எல்லார் காலையும் நான் விழணும். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு. நம்ம பெற்றவங்க காலிலே நம்மலாம் விழுந்தது கிடையாது. ஆனால் இங்கே ராதாக்கே தெரியும், எங்கள் வீட்டு சைடில் ரொம்ப மோசங்க. அதுவும் இந்த ஆதிவாசி எடுத்துக்கணும் நம்ம, சரிங்களா? அவங்க எல்லாருமே குடிப்பாங்க, சரிங்களா? பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் குடிப்பாங்க. இன்னொன்று, நிறைய பொண்ணுங்க செய்கிற தப்பு என்னென்னா, இப்போது இந்த யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்துட்டு இவங்க போய் அங்கே சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளும் அங்கே போனால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு படித்த பொண்ணுங்களும் சரி, படிக்காத பொண்ணுங்களும் சரி, எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எங்களுக்கு வர ஃபோன் கால்ஸோ இல்லை எங்களுக்கு வர மெசேஜோ வச்சு தான் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறோம், வேணாங்க, நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம ஊர்லேயே நமக்கு ஒரு லைஃப் அமைச்சு தருவாங்க. அப்படி இல்லையா, நம்ம ஊர்லேயே பசங்களை பார்த்து நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க, அதை நாங்கள் வேணான்னு சொல்ல மாட்டோம். அது அவங்கவுங்களுடைய விருப்பம். இதுவுமே அவங்கவுங்களுடைய விருப்பம். இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. நாங்கள் வந்துட்டோம், மாட்டிட்டோம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அப்பா அப்பா இருந்து அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருந்து அப்பா இருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணுங்க தான் இந்த பொண்ணுங்க தான் டார்கெட் ஆகுறாங்க. அதுவும் அதே சமயம் வந்து அந்த பாசன்ற ஒன்றுக்காக தாங்க அடிக்ட் ஆகுறாங்களே. அந்த பாசன்ற ஒன்று அடிக்ட் ஆகி அங்கேருந்து வந்துடுறாங்க. கல்யாணம் இப்போ வரைக்குமே எங்களை ராதா வந்து ஒரு ஃபோன் காலையோ ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜை பார்க்குறதுக்கு ரொம்ப பயப்படுறா அப்படின்னும் போது ஒரே ஒரு பொண்ணு தாங்க, அதுவும் தமிழ் பொண்ணு தான். பாப்பாவுக்கு வந்து நம்ம வயசை சொன்னோன்னா இது வந்து பிரச்சனையாயிடும், அதனால் நாங்கள் அந்த வயசெல்லாம் சொல்லலை. அந்த பொண்ணை போய் எங்களால் இது வரைக்கும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பொண்ணு வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்ததுலேருந்து எங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னா எங்களால் உயிரோட திருப்பி வருவேனா, சரிங்களா? அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. ஒரே ஒரு வாட்டி அபார்ஷன் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டில், அந்த பொண்ணுக்கே தெரியாமல். அந்த பொண்ணு படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணாக போய் விவசாயத்தில் வேலை செஞ்சு வந்து அந்த பொண்ணு சாப்பிட்றா. இது சத்தியமான உண்மை, சரிங்களா? அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வீடியோக்காகவோ இல்லை இதில் காசு சம்பாதிக்கணுன்றதுக்காகவோ நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லலை. நாங்கள் அனுபவிச்சதை நீங்களும் வந்து அனுபவிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோமே. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் உங்கள் அக்காவாவோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களாவோ ஏதோ ஒன்று எங்களை நினச்சி நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் பாருங்கள். இந்த 5 நிமிஷம் வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு நாள் சிரிப்போம், ஒரு நாள் அழுகுவோம், எல்லாமே ஆனால் தினம் அழுக இருக்குது. எனக்கெல்லாம் பசிச்சுதுன்னா என் வீட்டில் என் இஷ்டத்துக்கு என்னால் சாப்பாடு போட்டு சாப்பிட முடியாது, நான் அந்த நிலமையில் இருக்கேன், சரிங்களா? ஒரு சில இடத்த ஒவ்வொரு வீட்டில் இந்த மாதிரி தான் ரூல்ஸுங்க. என்ன இப்போ இவ தள்ள வந்து நான் துணி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா வெளியே போனால் கண்டிப்பாக தள்ள துணி போடுவான். ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்னதுனால தான் இருக்கேன். இதுக்காக நான் நிறைய அவமானங்களும் நிறைய பேர் வந்து என்னை முன்ன விட்டு பின்னாடி பேசுறது, இந்த தப்பான பொண்ணு, அதனால தான் வந்து அடங்காத பிடாரியா இருக்கு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நான் வீட்டில் இருக்கும்போது போட முடியாது. ஏன்னா நான் வீட்டில் இருக்கும்போது போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ தயவு செஞ்சு என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை அனுப்பிச்சிடுங்க. என் புருஷன்கிட்டயும் சொன்னது இதே விஷயம் தான். அவருக்கு வந்து அக்செப்டட். ஏன்னா அவருக்கு அக்செப்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நானும் வந்து தலையில் முக்காடு போட்டு இருக்கணும். ஓகேங்களா? அவங்களே என்கிட்ட சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி அவளை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் போகட்டும். ஆனால் இந்த கொஞ்ச நாள் போகட்டும்ன்றதை விட நான் எப்படி மாற்றிக்கிட்டேன்னா இதுவே நிரந்தரமாக இருக்கணும்ன்றது. தூக்கங்க நிம்மதியாக எங்களால் தூங்க முடியாது தெரியுமா? என்ன என் வீட்டு சைட்லாம் காலைல 3:30 மணிக்கோ இல்லை 4 மணிக்கோ எந்திரிச்சு எங்கள் மாமியார் சங்கு பிடிப்பாங்க. அந்த சங்கை நாங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ கொள்ள கேள்வி கேட்பாங்க தெரியுமா? காலையில் அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும்.
நான் எத்தனை மணிக்கு எங்கள் மாமனார் எந்திரிச்சாலும் டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ராதா பாப்பா நான் ஒரு கிளாஸில் டீயும் ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு இருப்பேன். தண்ணியை கொடுத்துட்டு நான் ஒரு பக்கத்துலேயே ஒரு டீ வாங்குற வரைக்கும் அவர் அதை குடித்து அந்த வாயை கொப்பளிச்சு அந்த தண்ணியை குடிக்கிற வரைக்கும் நான் அந்த டீ எப்படியே வச்சுன்னு தான் நிற்கணும். அந்த டீயை நான் கீழே வச்சுட்டு வரக்கூடாது. அந்த டீயை நான் கீழே வச்சுட்டு வந்தேன்னா அதுக்கு மரியாதை இல்லை. சரிங்களா? எவ்வளோ விஷயங்க இருக்குது இங்கே பண்ணுற பூஜைங்களாகட்டும். நம்ம ஊரில் இருக்கிற பூஜைங்கள்லாம் வேறு, இங்கே இருக்கிற பூஜைங்க வேறு, இங்கே இருக்கிற விருதங்க வேறு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம படுற கஷ்டங்க இருக்கு பாரு. என்ன எல்லாம் அதான் வருஷத்துல 12 மாசம் இருக்குன்னா அந்த 12 மாசத்துலயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நாளாவது பூஜை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடும். அதே மாதிரியே இங்கே வந்து திங்கக்கிழமை சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜி, வேலைக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. இவங்க வீட்டு சைட்லையாவது வேலைக்கிழமை நைட்டில் சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டு சைடில் அவளே கேட்டு பாருங்க, வேலைக்கிழமையில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பசிக்கும் தெரியுமா? வேலைக்கிழமையில் தலை செய்யக்கூடாது, வேலைக்கிழமையில் தலை குளிக்கூடாது, லொட்டு லொசுக்கு 1008 கண்டிஷன் என்ன. ஆனால் எங்கள் வீட்டு சைடில் குளிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டு சைடில் குளிக்க விட மாட்டாங்க. தலையே அவங்க விட மாட்டாங்க. வேலைக்கிழமை தான் குளிக்கணும். தலையே அவங்க விட மாட்டாங்க. தலையில் சீப் போட விட மாட்டாங்க வேலைக்கிழமையில். என்ன ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு இது விஷயங்க தகுந்த மாதிரி இருக்குது. நான் வேலைக்கிழமையில் தலை குளித்தாலோ, நான் வேலைக்கிழமையில் வந்து தலையை அவுத்தாலோ எல்லாத்துக்குமே என்னை என் வீட்டில் திட்டுவாங்க. நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ ஏன் இதை செய்கிற அதை செய்கிற, இவ்வளோ கண்டிஷன் போடுவாங்க நம்மளை. சரிங்களா? தயவு செஞ்சு நாங்கள் அதிகமாக இப்படி இழுத்துட்டு போகணும்னு நினைக்கல. தயவு செஞ்சு பொண்ணுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருங்க. எதுக்கு இந்த காதல் கல்யாணம் அது வந்து அவங்கவுங்க விருப்பம், காதல் கல்யாணம்லாம். சரிங்களா? நாங்க சொல்ல வர்றது இருந்துட்டு நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்கன்னா அது வேற. எங்களை மாதிரி ஒரு 19 வயசுல 18 வயசுல கல்யாணம் பண்ணி இப்ப நாங்க என்ன நிலைமையில இருக்கோம் சொல்லுங்க. நாங்க ஒரு இடத்துல வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அதை நாங்க அனுபவிச்சதுனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்றோம். வேணாங்க, இந்த ஒடிசான்றதை விட அதர் ஸ்டேட் எதுவுமே வேணாம். இங்கத்தி கல்ச்சரோ நம்ம ஊர் கல்ச்சர், நம்ம பிறந்து வாழ்ந்த விதம் எல்லாமே வேற. இங்க இருக்க பசங்க இன்னொரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இது கூட எல்லாமே தாங்கிக்க முடியுங்க. எல்லாமே ஓகே, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெற்றவங்க இல்லை நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற நம்மளை பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இல்லை செத்தே போனாலும் நம்மளால போக முடியாது தெரியுமா? கடைசி டைம்ல நம்ம வந்து அவங்க கிட்ட முகத்தை பார்க்க முடியாது. நம்ம பாட்டினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி 3 நாள்ல எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க நீ கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. என்னை யாருமே அனுப்பல. சரிங்களா? அது ரொம்ப வந்து மனசு கஷ்டமா ஆயிட்டு வெறுத்துட்டேன். இனிமே நம்மளுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ அதனால அந்த ஒரு விஷயங்க செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் சொல்ல போனா நம்ம ஊர்லாம் யாரெல்லாம் இதை செஞ்சுருக்காங்கன்னு தெரியல, ஆனால் நான் செஞ்சுருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் எனக்கு பசிச்சுதுன்னா காலைல எழுந்திரிச்சு பல்ல தேய்ச்சிட்டு மட்டும் நான் குளிக்காமல் கூட நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ராதாவை கேளுங்க, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், குளிச்சுட்டு சாப்பிடணும், சாமி பூஜை பண்ணிட்டு தான் நீ சாப்பிடணும். ஒரு நாளாவது நீ சாமிக்கு பூஜை பண்ணாம உனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்டுட்ட, ஜோலி முடிச்சிட்டாங்க. அவங்க கேட்குற கேள்வி, அவங்க பேசுகிற பேச்சுங்கெல்லாம் இருக்கு பாருங்க, அவ்வளோ இருக்கு. உங்களால் யாராலலாம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக லவ் பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு இது தேவே இல்லை, பர்டிகுலராக இந்த வீடியோ வந்து 24 மணி நேரம் முக்காடு போடணும். ரூமுக்குள்ளே வந்தாலுமே முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்காடு போடுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேங்களா? அதை முதல்ல மெயின் ட்ரெஸ்ஸு போட விட மாட்டாங்க. இப்போவும் சொல்கிறேங்க, இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு யாரும் தப்பாக முடிவு பண்ணாதீங்க. நாங்கள் இங்கே எங்கள் லைஃப்பில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோமா, இந்த வீடியோவுக்கு பின்னாடி நாங்கள் படுற கஷ்டம், நாங்கள் படுற வலி வேதனை இந்த வீடியோக்குள்ளே வரும்போது தான் எங்கள் மாமனார் மாமியாருங்களாகட்டும் இல்லை ஓரவத்திங்களாகட்டும் எல்லாருமே சிரிச்சு காட்டுறாங்க. ஆனால் இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டா இந்த வீடியோவுக்கு பின்னாடி எவ்வளோடைய அவங்களுடைய சுயரூபம் இருக்குது. நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தான் அவங்க நம்மளை ஏற்றுக்கிறேன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதானே ராதா உண்மை? அந்த பொண்ணை ஒரு கேள்வி கேட்டாங்களாம் அவங்க நாத்தனார். அந்த பொண்ணை என்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. உனக்கு என்னதான் நாங்கள் கோத்திரம் மாற்றி உன்னை கல்யாணம் பண்ணிட்டாலும் நீங்கள் எங்கள் ஜாதி பொண்ணு ஆயிடுவீங்க, எங்கள் பொண்ணு ஆயிடுவீங்களா அப்படின்னு அந்த பொண்ணை கேட்டாங்களாம். வந்து அவங்களோட சாமி ரூமு கூட விடல.
போனா என்னைக்கு வந்து இங்கே வந்து கோத்திரம் மாற்றி இங்கே வந்து கல்யாணம் பண்ணி என்ன இன்னமும் வந்து ஒரு சில பொண்ணுங்களை வந்து பூஜை ரூமுக்குள்ளேயாகட்டும் சாப்பாடு ரூமுக்குள்ளேயாகட்டும் இங்கே வந்து கூட என் மாமியார் வந்து பூஜை ரூம்ல விடல. இங்க ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்க வந்து என் மேல நிறைய பாசம் காட்டி இப்போ திடீர்னு இல்லாம போயிட்டாங்க. அவங்க எல்லா விஷயத்துமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே நான் நீ சாமி கும்பிடுறது உன் மருமக இருக்கும்போது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, நம்மள அதை பண்ண விடவும் மாட்டாங்க. சரிங்களா, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி ஒரு 2 மாசம் அதுக்கப்புறமும் தொட மாட்டாங்க. நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து எவ்வளவு பெரிய ஜாதியா இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்க்குற பார்வை நம்மளை செய்கிறது எல்லாம் ஒரு தீண்டத்தக்காதவங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்குமே. இதெல்லாம் மீறியும் நான் வந்து காதல் பண்ணிட்டேன், என்னுடைய காதல் உண்மையானது, நான் வந்து இங்கே தான் வந்து வாழ்வேன். வந்து சோறு கொடுக்காதுங்க, சத்தியமா சொல்றேன், சோறு கொடுக்காது. அதுவே நீங்க தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்ணி சர்வே பண்ண முடியும், இங்க சர்வே பண்ண முடியாது. லாங்குவேஜ் கத்துக்கிறது கஷ்டம், லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாய் பாடு பேய் பாடு பட்டா அங்க வந்து ஒரு 3 வேளை சோறு சுண்ண முடியும். இங்க நீங்க ஒருவேளை உங்க புருஷன் வந்து உங்க கூட இல்லாம இல்ல அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிச்சை தாங்க எடுத்து சாப்பிடணும். பிச்சை மட்டும்தான். நான் உண்மையா சொல்றேன். எனக்கு இப்போ வந்து ஒரு கைத்தொழில் இருக்கு, அது ஓரளவுக்கு எல்லாருமே வந்து கைத்தொழில் கத்து வச்சிருப்பாங்கன்றத இருக்காது இல்லைங்களா. அதனால தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல இருக்கும்போது நம்ம வந்து நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. என்னதான் யோசிச்சு முடிவெடுத்தாலும் அப்ப நீங்க எல்லாம் போய் கல்யாணம் பண்ணீங்க நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்ற கேள்வியை உடனே யாரும் கேட்காதீங்க, ஓகேங்களா. எங்களுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை, நாங்க வந்துட்டோம், எங்க தலையெழுத்து இதுல தான் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. 2022ல இருந்து தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க வந்து 2018ல இருந்து இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி நிறைய நாங்க தப்பு பண்ணியிருக்கோம். இல்லை நல்லா நாங்க சொல்ல மாட்டோம் கண்டிப்பா. பட் அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற சாப்பாடுமே பசங்களெல்லாம் நாங்க குறை சொல்ல மாட்டோங்க. நேத்து கூட நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசினேன் நானு. வேண்டாம், நீ யாரை பத்தியும் நீ சொல்ல வேண்டாம், எல்லாமே சுயநலக்காரங்க. அந்த பையன் வந்து தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் இருக்கு. அந்த பொண்ணு தமிழ் பொண்ணை கூப்பிட்டா இங்க வந்து வாழு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு வந்து இங்க வாழ மாட்டேன்றா. இப்போ அந்த பொண்ணுடைய வாழ்க்கை தான் கேள்விக்குறியாச்சு. இன்னும் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ பார்ப்பான். பார்த்து நான் வந்து உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னதான் நீங்க வந்து இது பண்ணாலுமே அந்த பொண்ணுக்கு அங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த பொண்ணு அங்க போகாம இருக்கு. பிரச்சனை அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்ததே கிடையாது, அப்புறம் நீ எப்படி பிரச்சனைன்னு சொல்லுவ? அப்போ எதுக்கு அப்போ தமிழ்நாடு பொண்ணை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தமிழ்நாடு பொண்ணுன்னா இங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாமா கேட்ட ஒரே கேள்விதாங்க, நான் இங்க வந்து இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ண. அப்பயும் சரி இப்பயும் சரி, ஏன் கூட வந்து நீ அங்க வாழ்வியா, வாழ்ற மாதிரியா இருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அந்த கொஸ்டினை கேட்டுட்டு தான் நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் என் புருஷன் என்னை கல்யாணம் பண்ணாரே தவிர, இல்லை நான் உங்க கூட இங்கேயே வாழறேன் தமிழ்நாட்டிலே வாழ்றேன்னு எந்த ஒரு ஒடிசாக்கார பசங்களுக்கும் சொல்ல மாட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன இவ்வளோ நாள் நான் சொல்லலை உங்ககிட்ட. என் ஹஸ்பண்டே என்கிட்ட சொன்னார், நான் வந்து உன் கூட தான் இருப்பேன், நான் வந்து உன்னை விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன், நான் அதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் உன்னெல்லாம் நான் விட மாட்டேன், நான் எங்கே போனாலும் நான் என் கூட கூட்டிகிட்டே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எங்கே இருக்க என்ன நிலைமையில இருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். முதல்ல நம்ம இந்த வீடியோ போட்டு 10,000 20,000 சம்பாதிக்கிறாங்க அந்த மைண்ட் செட்டை கொண்டுட்டு வராதிங்க. அது வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கான எங்கள் சுய மரியாதைக்காக சம்பளம், அது புரியுதுங்களா. ₹1 இந்த தலைக்கு போடுற ரிப்பன் கூட வாங்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து கேவலமாக இருந்திருக்கோம். அதுவே அந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச மரியாதையோ இல்லை அதுல இருந்து வர்ற அமௌண்ட் ஏன் சுயநலம் எங்களுக்கு நாங்கள் ₹1 எடுத்து யூஸ் பண்ணது கிடையாது, சரிங்களா. இதை வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு உண்டான அந்த மரியாதையும் அந்த சந்தோஷமும் அந்த நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்றது. இங்கே வந்து நீ பணம் கொடுத்தோன்னு வச்சுக்க, நீ வந்து அவ்வளோ ஒரு நல்ல மருமக ஏறாதா. இங்கே வந்து நீ பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த ஊருக்காரங்க. இது வரைக்கும் நான் என் மாமியார் கிட்ட ஆகட்டும், என் மாமனார் கிட்ட ஆகட்டும், என் புருஷன் கிட்ட ஆகட்டும், இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்டோட பேமெண்ட் கூட எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. என் மாமியார் கிட்ட ₹1 நான் கேட்க மாட்டேன். அவங்க வச்சிருக்கிற பர்ஸை கூட நான் தொட மாட்டேன். அது டிவி பக்கத்துல தான் இருக்கும், அதை நான் தொடவும் மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன். என்னை வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி எடுத்து கொடுங்க, இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா டிவிக்கோ இல்லை கரண்ட் பில்லுக்கோ காசு எடுத்து கொடுப்பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மம்மி நான் எடுத்து தர மாட்டேன், நீங்களே எடுத்துக்கோங்க.
அது என்னோட பணம் இல்ல. கண்டிப்பா சொல்றேன், அது என்னோட பணம் இல்ல. ஏன்னா என் இப்போ புருஷன் எனக்காக அனுப்பிச்சா இந்த என் வீடியோல account கஷ்டப்பட்டு இருக்கா? வீடியோ என் புருஷன் எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாரு அப்படின்னா அது ஏன் பணம். அது அவங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்புறாங்கன்னா அது அவங்களோட பணம். கண்டிப்பா சொல்றேன், ஒரு குடும்பத்துல இருக்கும்போது அது உங்களோட பணம் தான். கண்டிப்பா உங்களோட பணம் இருக்கவே இருக்காது. சுயமா நம்ம சம்பாதிச்சா மட்டும்தான் நம்மளோட பணம். இப்போ நான் கூட நான் வந்து என் புருஷன் கிட்ட சொல்வேன், நான் இந்த பீரோ வாங்கியிருக்கேன், என் பணத்தில் நான் வாங்குவேன், என்னால் கட்ட முடியும், உன்னால் கட்ட முடியலன்னு போயிட்டே இரு, நீ கட்டவே வேண்டாம். அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கு. ஓகேங்களா? அதுவே அவங்க மேல நம்ம சார்ந்து இருந்திருந்தோம் அப்படின்னா, என்னால் கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொன்னாலும் நீ எதுக்கு வாங்கின, நீ வாங்குறதுக்கவே வாங்காத, இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம். இப்போ நான் யூடியூப் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த அளவுக்கு வாங்கியிருக்கேன். முன்னாடி எல்லாமே என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இருக்காது என்கிட்ட. சரிங்களா? அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. இதுக்கு மேலே அட்வைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதே விஷயம் தான் நிறைய வந்து அதே விஷயம்தான் இப்போ நானும் சொல்கிறேன். தயவு செஞ்சு லவ் பண்ணுங்க. லவ்க்கு எதிரிலாம் நாங்கள் கிடையாது, லவ் பண்ணுங்க. ஆனால் இந்த ஒடிசா வேணாம், அதர் ஸ்டேட் வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? இந்த அதர் ஸ்டேட் பசங்களை தயவு செஞ்சு கையெழுத்து கும்பிட்றேன் நான். வேணாம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கின்னு இங்கே வந்து கஷ்டப்படாதீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுறீங்க, செட்டெல்லாம் இருங்க, அதுதான் சொல்லுவேன். எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த ஸ்டேட் பசங்களை வேணான்னு நாங்கள் சொல்கிறோம். சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதை மீறியும் இல்லை நான் வந்து இந்த ஒடிசாக்கார பையனை தான் லவ் பண்ணுவேன், நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இத்தனை பேர் எங்களுக்கு சொல்ல யாரும் இல்லை. இப்போ நாங்கள் சொல்லிட்டோம். என்ன, இதுக்கப்புறம் நீங்கள் மீறி இங்கே தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற யாரும் இல்லை. சொல்ல வேண்டியதை சொல்ல வந்ததை நாங்கள் நல்லபடியாக சொல்லி முடிச்சிருப்போம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மேலும் மேலும் கொடுங்க. என் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன், நான் ஓடி போக போகிறேன், ஓடி போயிட்டு ஒரு வாட்டி வந்துட்டேன், என் அப்பா அம்மா திருப்பி என்னை கூப்பிட்டுட்டாங்க, திருப்பி நான் போக தான் போகிறேன். அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன், நான் போய் தான் திரும்ப அப்படின்னாங்க. என் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். வேணாம், உங்கள் வீட்டு பொண்ணாக கேட்குறேன், ப்ளீஸ் வேணாம். யாருமே வந்து இந்த ஒடிசாக்கார பசங்களை லவ் பண்ணாதீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.